வணக்கம். இன்றைய தலைப்புச் செய்திகள். வரவு செலவு திட்டத்தில் நாடு திரும்ப வேண்டிய திசையை நாம் காண்பிப்போம், ஜனாதிபதி உறுதி. ஜனாதிபதியின் அறிவிப்பால் டயஸ்போராவிற்கு திருப்தி, முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த சுட்டிக்காட்டு. பொறுத்திருந்து பார்ப்போம், ரணில் விக்ரமசிங்க ஒருவரையில் பதில். வாகன இறக்குமதி தொடர்பில் வெளியானது அதிவிசேட வர்த்தமானி. 2030 ஆண்டில் $36 பில்லியன் ஏற்றுமதி இலக்கு, ஜனாதிபதி அறிவிப்பு. இன்று முதல் தொடர் வகுப்பு புறக்கணிப்பிற்கு தயாராகும் யாழ் பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கம். கொழும்பில் அரிசி சுற்றிவளைப்பு வியாபாரிகளுக்கு எதிராக வழக்கு தாக்கல். பொருட்களுக்கான தட்டுப்பாடு நீடிப்பு, உணவகங்களை மூட வேண்டியில்லை, வர்த்தகர்கள் கவலை. எமது அரசாங்கம் வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்றும், வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெகதீஸ்வரன் உறுதி. 2,46,000 ரூபாவுக்கு விற்பனையான மாம்பழம். நடனத்துறையில் பல்கலையில் அரங்கமில்லை, பயிற்சிக்காக வீதிக்கு இறங்கிய கலை